நாம செய்யற அந்த சாதாரண ரொம்ப போர் அடிக்கிற வேலைகளை எப்படி ஒரு புனிதமான செயலா நாத்துறது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேடலா இருக்க போகுது. கண்டிப்பா. இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பதிவு. ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதினது. ஆமா, மார்ச் 23ஆம் தேதியிட்ட தர்மம் 3 அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு ஆங்கில உரைப்பகுதியை தான் இன்னைக்கு நாம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். இந்த உரைப்பகுதி பாத்தீங்கன்னா அளவுல ரொம்ப சின்னதுதான். ஆனா இது மனிதர்களாகிய நாம வேலைகளை பத்தி இதுவரைக்கும் கட்டமைச்சு வச்சிருக்கிற ஒட்டுமொத்த உளவியலையும் அப்படியே அடுத்து நுறுக்கக்கூடியது. ஆமா, நாம தினமும் காலையில எழுந்து இயங்க தொடங்குறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் செய்யற ஒவ்வொரு செயலையும் எந்த கோணத்துல பாக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையே இந்த நூல் கேள்விக்குள்ளாக்குது. சரி, நாம நேரடியா அந்த நூலோட முதல் வரிக்கே போயிடலாம். அந்த ஆங்கில வாக்கியம் இப்படி சொல்லுது, அதாவது notion of ugliness is in the defective mind. It is not in the work done by man. அசிங்கம் அப்படிங்கிற எண்ணம் குறைபாடுள்ள மனசுல தான் இருக்கே தவிர மனிதன் செய்யற எந்த வேலையிலயும் இல்ல அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன். ஏன் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஒரு கம்பெனியை நிர்வகிக்கிறதுக்கும் சாக்கடைய சுத்தம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்கு. சில வேலைகள் இயல்பாவே கடினமானது, சில வேலைகள் மோசமானது அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம எப்படி மறுக்க முடியும்? அசிங்கம் வேலையில இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க கேக்குற அந்த கேள்விதான் இத கேக்குற பெரும்பான்மையான மனிதர்களோட மனசுலயும் எழும். ஆனா ஆசிரியர் இங்கே ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை கையாள்றார். என்ன அது? அவர் அந்த ஆங்கில வரியில நோஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அதாவது கருத்து இல்லைனா எண்ணம். ஒரு வேலையோட இயற்பியல் தன்மையை பத்தி அவர் பேசவே இல்ல. ஓ, பிசிக்கம் நேச்சர் பத்தி பேசல. ஆமா, சாக்கடைய சுத்தம் செய்யறது உடல் ரீதியா கடினமானது அப்படிங்கிறது யாரும் மறுக்கல. ஆனா அந்த கடினமான வேலைய அசிங்கமானது இல்ல கீழானதுன்னு ஒரு மதிப்பீடு பண்றோம் பாருங்க. ஆமா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறோம். கரெக்ட். அந்த மதிப்பீடு எங்கிருந்து வருது? அது வேலையோட தன்மையில கிடையாது, அது நம்மளோட மனசோட உருவாக்கம். அதனாலதான் அந்த மனசை டிஃபெக்டிவ் மைண்ட், அதாவது குறைபாடுள்ள மனம்னு அவர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அட, குறைபாடுள்ள மனம்னு சொல்லும்போது இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? தங்கம் எப்பவுமே தங்கம் தான். ஆனா ஒரு பழுதான தராசுல அந்த தங்கத்தை வச்சு எடை போட்டுட்டு இது வெறும் இரும்பு, இதுக்கு மதிப்பே இல்ல அப்படின்னு சொல்றது போலவா? தங்கம் அதோட மதிப்பை இழக்கல, ஆனா அதை எடை போடுற தராசு பழுதாகிடுச்சு. இங்க தராசு அப்படிங்கிறது நம்மளோட மனசா? ரொம்ப துல்லியமான ஒப்பீடு அது. அந்த தராசு எதனால பழுதானது அப்படிங்கிறதுல தான் சூட்சுமமே இருக்கு. அது எப்படி பழுதாச்சு? மனிதர்களாகிய நாம பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். அதிகாரத்தோட அடிப்படையிலையும் பணத்தோட அடிப்படையிலையும் வேலைகளுக்கு நாமே ஒரு செயற்கையான விலைப்பட்டியலை தயார் செஞ்சு வச்சிருக்கோம். அதாவது ஒரு ரேட் கார்டு மாதிரி செட் பண்ணிட்டோம். ஆமா. ஆனா பிரபஞ்சத்தோட பார்வையில எந்த ஒரு செயலும் வெறுமனே ஆற்றலோட வெளிப்பாடு மட்டும்தான். ஆங்கிலத்துல எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்களே, அது போல. ஓ, எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனர்ஜி. ஒரு எறும்பு உணவை தேடி போறதுக்கும் ஒரு மனிதன் விண்கலத்தை உருமாக்குறதுக்கும் பிரபஞ்ச அளவுல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ரெண்டுமே ஆற்றலோட இயக்கம்தான். ஆனா நம்ம சமூகம் அப்படி பாக்குறது இல்லையே. அதுதான் பிரச்சனை. நம்மளோட சமூக ஈகோவும் அறியாமையும் சேர்ந்து சில வேலைகளுக்கு உயர்ந்தவேன்னு ஒரு முத்திரையையும் சில வேலைகளுக்கு கீழானவேன்னு ஒரு முத்திரையும் குத்திடுச்சு. ஆமா, இந்த முத்திரைகளை வச்சு உலகத்தை பாக்குற மனசதான் ஆசிரியர் டிஃபெக்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்றார். அப்படியானால் நாம செய்யற எந்த ஒரு சாதாரண வேலையும் இயல்புல போர் அடிக்கிறதோ இல்ல அசிங்கமானதோ கிடையாது. அதை செய்யும்போது நம்ம மனசு அதை எப்படி மதிப்பிடுது அப்படிங்கிற முரண்பாட்டுல தான் நமக்கு சலிப்பு ஏற்படுதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா, அதுதான் உண்மையும் கூட. சரி, வேலைகள்ல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல அப்படின்னா சமூகத்தில் இருக்கிற பல்வேறு வகையான வேலைகளை இந்த நூல் எப்படி பாக்குது அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். உரையோட அடுத்த பகுதியை நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன். படிங்க. The ascetic performs asceticism. The woman serves her husband loyally. The scavenger cleanses the dirt and filth. These are all phases of dharma. அதாவது ஒரு துறவி தவம் செய்றார், ஒரு மனைவி கணவனுக்கு விசுவாசமா சேவை செய்றா, ஒரு துப்புரவு தொழிலாளி குப்பைகளை சுத்தம் செய்றார். இவை எல்லாமே தர்மத்தோட வெவ்வேறு படிநிலைகளே. ஆமா, தொடர்ந்து படிங்க. The one is as important and indispensable as the other. அதாவது ஒன்னு மற்றொன்றுக்கு நிகரான முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் இன்றியமையாததுன்னு இந்த நூல் சொல்லுது. இங்க ஆசிரியர்
ஃபேசஸ் ஆஃப் தர்மா, அதாவது தர்மத்தோட பல்வேறு படிநிலைகள் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப ஆழமா பயன்படுத்துறார். தர்மம்னா என்ன குறிக்கிறாருங்க? தர்மம் அப்படிங்கிறது ஏதோ மத சடங்குகளோ இல்ல கோயிலுக்கு போறதோ மட்டும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் சீரா இயங்குறதுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன செயலும் தர்மம்தான். ஓ, பிரபஞ்சத்தோட இயக்கம். ஆமா. ஆசிரியர் இங்க 3 முற்றிலும் மாறுபட்ட உதாரணங்களை கொடுக்கறார் பாருங்க. தவம் செய்யற துறவி, வீட்ல கடமையாற்ற மனைவி, அப்புறம் குப்பைகளை சுத்தம் செய்யற தொழிலாளி. ஆமா, 3 சம்பந்தமே இல்லாத வேலைகள். ஆனா இந்த 3யுமே அவர் தர்மத்தோட சமமான வெளிப்பாடுகளா பார்க்கறார். அதுலயும் குறிப்பா இன்டிஸ்பென்சிபிள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை கவனிங்க. அதுக்கு தவிர்க்க முடியாதது இல்லனா இன்றியமையாததுன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், இத நான் அப்படியே ஏத்துக்க கொஞ்சம் தயங்குறேன். ஏன என்ன சந்தேகம் உங்களுக்கு? தத்துவ ரீதியா நீங்க சொல்றது கேக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு பெரிய கடிகாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஸ்க்ரூவும் முக்கியம், பெரிய முள்ளும் முக்கியம் அப்படிங்கிறது போல. ஆனா நடைமுறை வாழ்க்கையில சமூகம் இந்த வேலைகளை எப்பவுமே சமமா பாக்குறது இல்லையே. அது உண்மைதான். இந்த வரியில இருக்கிறது போல, இட் இஸ் இன்கரெக்ட் டு behold the one as divine and eschew the other as debasing. அதாவது ஒன்ன தெய்வீகமானதுனும் மற்றொன்னை கீழானதுனும் கருதுறது தவறுன்னு சொல்றது யதார்த்தத்துக்கு முரணா தெரியலையா? நீங்க கேக்குற அந்த கேள்வியில இருக்கிற சமூக கோபம் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா நாம இங்க மூல உரையோட நோக்கத்தை ரொம்ப கவனமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எப்படி சொல்றீங்க? சுவாமி சித்பவானந்தர் இந்த வரியில எந்த ஒரு சமூக அமைப்பையோ இல்ல மனிதர்கள் ஒருத்தர் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறதையும் நியாயப்படுத்தல. அவரு சமூகத்தோட பார்வையை தான் விமர்சிக்கிறார். ஓ, இட் இஸ் இன்கரெக்ட், அதாவது அது தவறு அப்படின்னு அவர் சொல்றது சமூகம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு பார்வையை தான். அப்போ அவர் எந்த ஒரு சமூக அமைப்பையும் ஆதரிக்கல. இல்ல, இந்த நூல் ஒரு அரசியல் சித்தாந்தத்தையோ இல்ல சமூகவியலையோ பேசல. மாறா பிரபஞ்சத்தோட அடிப்படையில இறுதி உண்மையோட, அதாவது அல்டிமேட் ட்ரூத் அடிப்படையில எது சரி அப்படிங்கறத மட்டும்தான் பேசுது. அதாவது மனிதர்கள் தங்களோட அறியாமையினால சில வேளைகளுக்கு கற்பனையான மரியாதையை கொடுக்கறாங்க, சில வேளைகளை தரக்குறைமா பாக்குறாங்க. ஆமா. ஆனா அந்த பார்வை மனிதர்களோட முட்டாள்தனமே தவிர அந்த வேலையோட தன்மை கிடையாதுன்னு சொல்றீங்க. சரியா புடிச்சிட்டீங்க. இத ஒரு ஈகோசிஸ்டம், அதாவது சுற்றுச்சூழல் அமைப்போடு ஒப்பிட்டு பாருங்களேன். சொல்லுங்க. காட்டுல ஒரு சிங்கம் ரொம்ப கம்பீரமா வேட்டையாடுது. அதே காட்டுல ஒரு மண்புழு மண்ணுக்குள்ள இருக்கிற கழிவுகளை மக்க செஞ்சு நிலத்தை வளமாக்குது. மனிதர்களாகிய நாம சிங்கத்தை கொண்டாடுறோம், மண்புழுவை ரொம்ப அருவருப்பா பாக்குறோம். ஆனா இயற்கையோட தராசுல அந்த மண்புழு தன்னோட வேலையை நிறுத்திட்டா மொத்த காடும் அழிஞ்சிடும். ஆமா, அது ஒரு சங்கிலித் தொடர். ரெண்டுமே அந்த சுற்றுச்சூழலுக்கு இன்டிஸ்பென்சிபிள், அதாவது இன்றியமையாதவை. அதே போலதான் மனித சமூகத்தோட இயக்கத்துக்கு துறவியோட தவம் எந்த அளவு முக்கியமோ அதே அளவு ஒரு துப்புரவு பணியாளரோட தூய்மை பணியும் முக்கியம். ரொம்ப அழகான ஒப்பீடு இது. இந்த 2 வேலைகளுமே தர்மத்தோட வெளிப்பாடுகள் தான். ஒன்ன தெய்வீகமானதுனும் இன்னொன்ன கீழானதுனும் பிரச்சு பார்க்கறது இயற்கையோட விதிகளுக்குமே முரணானதுன்னு இந்த நூல் எந்தவித சமரசமும் இல்லாம தெளிவா சொல்லுது. இது நிஜமாவே ரொம்ப ஆழமான ஒரு தெளிவை தருது. சமூகம் நம்ம எப்படி பாக்குது அப்படிங்கிற அந்த போலி திரையை கிழிச்சிட்டு நாம செய்யற வேலையோட உண்மையான சாராம்சத்தை மட்டும் பார்க்க இந்த தத்துவம் உதவுது. ஆமா, அதுதான் இதோட நோக்கமும். சரி, இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் கடந்து நாம செய்யற எந்த ஒரு வேலையும் தர்மம்னு உணர்ந்துட்டா அடுத்து நடக்கிற விஷயம்தான் இந்த உரையோட உச்சக்கட்ட பகுதி. அந்த மகாபாரத மேற்கோள் தானே? கரெக்ட். உரையோட இறுதி வாக்கியம் மகாபாரதத்தோட ஒரு மேற்கோளா கொடுக்கப்பட்டிருக்கு. When viewed as dharma, all secular activities metamorphose into the sacred. அதாவது தர்மமா பார்க்கப்படும்போது அனைத்து லௌகீக செயல்பாடுகளும் புனிதமானவையா உருமாறுகின்றனன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சேக்ரெட் மற்றும் செக்யுலர் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு இடையிலான முரண்பாட்டை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் இந்த ஒட்டுமொத்த பதிவோட மையப்புள்ளியே. செக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது லௌகீக செயல்பாடுகள் அப்படிங்கிறது நாம தினமும் செய்யற சாதாரண வேலைகள். அதாவது சமைக்கிறது, பஸ் ஓட்டுறது, ஆபீஸ்ல சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை செய்யறது, இல்லனா குழந்தைகளை ஸ்கூலுக்கு தயார் பண்றது, இது எல்லாமே தான். இதை நாம பொதுவா ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாத உலகியல் வேலைகள்னு தான் நினைக்கிறோம். ஆமா, அது வேற இது வேறன்னு தான் நினைப்போம். ஆனா மகாபாரதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சாதாரண வேலைகளை நீங்க இது என்னோட தர்மம், இது இந்த பிரபஞ்சத்துல எனக்கான கடமை அப்படிங்கிற உணர்வோட செய்யும்போது அது சேக்ரெட், அதாவது புனிதமானதா மாறுது. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இந்த உருமாற்றம் இல்ல இந்த மெட்டமார்ஃபோசிஸ் எப்படி நடக்குது? அதோட மெக்கானிசம் என்ன?
நான் தினமும் என் லேப்டாப்ல செய்யற அதே டேட்டா என்ட்ரி வேலைய நாளைக்கு காலையில இருந்து இது என் தர்மம் நினைச்சிட்டு செஞ்சா மட்டும் அந்த வேலை எப்படி திடீர்னு புனிதமா மாறிடும்? அப்படி கேக்குறீங்க? இது மனசை ஏமாத்திக்கிற ஒரு தந்திரம் போல இல்லையா? வெறும் நினைப்பினால எப்படி ஒரு சாதாரண வேலை புனிதமானதா மாறும்? இது மனசை ஏமாத்துற தந்திரம் இல்ல, இது மனசை முழுமையா தெளிவுபடுத்துற ஒரு உளவியல் மாற்றம். ஆசிரியர் இங்க சாதாரண சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, மெட்டமார்போசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஆமா, மெட்டமார்போசிஸ். மெட்டமார்போசிஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பளி பூச்சி வண்ணத்து பூச்சியா மாறுறது போன்ற ஒரு அடிப்படையான ஆழமான உருமாற்றம். இது எப்படி நடக்குதுன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா, அதுதான் என் கேள்வி. நாம ஒரு சாதாரண லௌகீக வேலையை செய்யும்போது நம்ம மனசுல 1000 கணக்குகள் ஓடும். இந்த வேலையை செய்யறதால எனக்கு என்ன லாபம், என் பாஸ் என்ன பாராட்டுவாரா, இந்த வேலை என் தகுதிக்கு குறைவானது, இப்படி அகங்காரம், அதாவது ஈகோ சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். ஆமா, நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும். இந்த அகங்காரம் தான் அந்த வேலையை ஒரு சுமையா மாத்துது. ஓ, அதாவது வேலையோட மேல இருக்கிற நம்மளோட எதிர்பார்ப்புகளும் அதிலிருந்து கிடைக்கிற பலனை பத்தின கவலையும் தான் அந்த வேலையை நமக்கு நரகமா மாத்துது. முற்றிலும் உண்மை. எப்ப நீங்க அந்த வேலையை தர்மமா பார்க்க தொடங்குறீங்களோ அப்போ அங்கே நான் அப்படிங்கிற அகங்காரம் அழிஞ்சிடுது. ஈகோ போயிடுது. ஆமா, இந்த வேலை பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்கு தேவையானது, அதை பிழை இல்லாம செய்யறது மட்டுமே என் பொறுப்பு அப்படிங்கிற முழுமையான அர்ப்பணிப்பு வந்துடுது. அப்படி செய்யும்போது நீங்க அந்த வேலையோட முழுமையா ஒன்றிடுறீங்க. சைக்காலஜிஸ்ட் இதை ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலையையும் எந்த விதமான ஈகோவும் இல்லாம முழுமையான கவனத்தோட எதிர்பார்ப்பின்றி செய்யும்போது அந்த செயலானது தியானத்துக்கு நிகரான ஒரு புனிதமான செயலா உருமாறிடுது. அட, அங்க சலிப்பு இருக்காது, ஏமாற்றம் இருக்காது, மத்தவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கற தாழ்வு மனப்பான்மையும் இருக்காது. ஒருவித ஆழ்ந்த அமைதியும் நிறைவும் மட்டுமே கிடைக்கும். இத கேக்கும்போது எனக்கு உடனடியா நினைவுக்கு வர்றது ஆல்கெமி, அதாவது ரசவாதம் அப்படிங்கிற தத்துவம் தான். ஓ, இரும்ப தங்கமா மாத்துறது. ஆமா, சாதாரண இரும்ப தங்கமா மாத்துறதுன்னு அதை சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இங்க நடக்கிறது அதுவல்ல. அந்த இரும்பு எப்பவுமே தங்கமா தான் இருந்திருக்கு. அதை இரும்புன்னு நினைச்சிட்டு இருந்த நம்மளோட பார்வையில தான் குறைபாடு இருந்திருக்கு இல்லையா? ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மிக சரியா உள்வாங்கியிருக்கீங்க. நாம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கறதுல புனிதத்தன்மை இல்ல. அந்த வேலையை நாம எப்படி செய்யறோம், எந்த மனநிலையோட செய்யறோம் அப்படிங்கிற அந்த அகநிலை மாற்றத்துல, அதாவது இன்டர்னல் ஷிஃப்ட்ல தான் புனிதத்தன்மை அடங்கியிருக்கு. இது மனிதர்களை தங்களோட சொந்த மன சிறைகள்ல இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவம். அப்படியானால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம இன்னைக்கு அலசுன இந்த டெய்லி டிவைன் டைஜஸ்ட் மற்றும் மகாபாரதத்தோட தத்துவத்தை சுருக்கமா பாப்போமா? கண்டிப்பா. நோஷன் ஆஃப் அக்லினஸ் இஸ் இன் தி டிஃபெக்டிவ் மைண்ட். ஒரு வேலைய கீழானதுனோ அசிங்கமானதுனோ நீங்க நினைச்சா பிரச்சனை அந்த வேலையில இல்ல, நம்மளோட சமூக கட்டமைப்புகளால உருவாக்கப்பட்ட குறைபாடுள்ள மனசுல தான் இருக்கு. 100க்கு 100 உண்மை. இரண்டாவது, உலக இயக்குற ஒவ்வொரு வேலையும், அது துறவியோட தவமா இருந்தாலும் சரி, சாக்கடையை சுத்தம் செய்யற பணியா இருந்தாலும் சரி, எல்லாமே பிரபஞ்ச இயக்கத்துக்கு சமமானவை, இன்டிஸ்பென்சிபிள், அதாவது இன்றியமையாதவை. ஆமா. மூணாவதா, அனைத்தையும் உங்களோட தர்மமா கருதி ஈகோ இல்லாம முழு ஈடுபாட்டோட செய்யும்போது உங்களோட சாதாரண லௌகீக செயல்களும், அதாவது செக்யுலர் ஆக்டிவிட்டீஸும் புனிதமானதா, சேக்ரடா உருமாறிடுது. இந்த தெளிவு கிடைச்சிட்டா வாழ்க்கையில நாம தேவையற்ற மன அழுத்தங்களை சுமக்க வேண்டியதில்ல. நாம எங்க இருக்கோம், என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கறத விட அதை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட தரத்தை தீர்மானிக்குது. கரெக்ட். ஒவ்வொரு சின்ன செயலையும் பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா பாக்குற அந்த பார்வை வந்துட்டா சலிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கே அகராதியில இடம் இருக்காது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நாளைக்கு காலையில நீங்க கண் முழிச்சதும் நீங்க செய்ய போற வேலைய நினைச்சு பாருங்க. அது உங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதா இருக்கலாம், உங்க வீட்டை சுத்தம் செய்யறதா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு துளியும் பிடிக்காத அந்த ஆபீஸ் மீட்டிங்ல கலந்து கொள்றதா கூட இருக்கலாம். ஆமா, எதுவா வேணாலும் இருக்கலாம். அத ஒரு சுமையாவோ இல்ல வெறும் கடமையாவோ பார்க்காம, இது இந்த பிரபஞ்சத்துல எனக்கான தர்மம் அப்படிங்கிற புதிய பார்வையோட அணுகி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்க ஈகோவை கொஞ்சம் மோடமா வச்சுட்டு அந்த செயல்ல மட்டும் முழுமையா கவனம் செலுத்துங்க. அப்படி செய்யும்போது அந்த சாதாரண வேலை உங்களுக்குள்ள என்ன மாதிரியான உளவியல் மாற்றங்களை, அமைதியை ஏற்படுத்துது அப்படிங்கறத நீங்களே அனுபவபூர்வமா உணர்வீங்க. அந்த மனமாற்றம் தான் உண்மையான ஆன்மீகம். வேலைகளை பிரிச்சு பார்க்கறத நிறுத்திட்டு அதுல முழுமையா ஒன்றுறதே தர்மத்தோட பாதை.
அதுவே ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய மிக உயர்ந்த நிலை. ரொம்ப ஆழமான பதிவு. இத பத்தி தொடர்ந்து சிந்தியுங்கள். மீண்டும் இன்னொரு தேடலில் சந்திப்போம்.